அன்புள்ள குழந்தைகளே, பெரியோர்களே, யாவரும் என் பதிவை பார்ப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எப்படி பேச வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ பேசணும் பேசுகிறேன். இன்றைக்கி சொல்கிறது ஒரு வியாபாரிகளை பற்றி. நம் அன்றாட குடும்பத்திற்கு தேவைப்படும் காய்கறிகள், பழங்கள், அத்தியாவசிய பொருட்கள் என்று சொன்னால் பூண்டு, இப்படி பல பொருட்கள் வாங்குகிறோம். வாங்கினால்தான் குடும்பம். ஆனால் அதை எவ்வாறு வாங்குகிறீர்கள்? பெரிய கடையாக பார்க்கிறீர்கள். அந்த கடையில் தான் பொருள் நன்றாக இருக்கும். அப்படி உணராதீர்கள். எப்பொழுதும் பெரிய கடைக்காரர்கள் இன்று வாங்கியதை மறுநாள் வாங்கியது நாட்களாவது இருக்கும், அதை அவர்கள் விற்று விடுவார்கள். ஆனால் ஏழை மக்கள் தினமும் வண்டியில் போட்டு விற்பவர்கள், அன்றாடம் பிழைப்புக்காக, வயிற்று பசிக்காக விற்பவர்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவியாக தினம் வாங்குவதை அவர்களிடம் வாங்குங்கள். எதற்கு என்று கேட்டால், ஒரு புறம் நமக்கு ₹1 லாபம், மறுபுறம் ஒரு குடும்பம் பிழைக்கும். இதுதான் இன்றைய காலகட்டம். நீங்கள் நினைக்கலாம், இவன் எங்கே இருக்க காய் கொண்டு வர? கிடையவே கிடையாது. அவர்கள் கொண்டு வரும் காய்கறியை தான் இவரும் கொண்டு வருகிறார். அவர் கடை வாடகை, கரண்ட்டு பில், அவருக்கு கூலி, இதையெல்லாம் சேர்த்து போட்டால்தான் அவருக்கு வருமானம். ஆனால் வண்டி மேல் கூலி தொழிலாளர்கள் விற்பவர்களுக்கு கடை வாடகை கிடையாது, கரண்ட்டு பில் கிடையாது. விற்று போனால் அன்றைய அவங்க குடும்ப நிலவரம். இதுதான் அதில் இருக்கும் விஷயம். ஏன் நாம் பின்பற்றக்கூடாது? இதுதான் கேட்கிறேன். சில பிள்ளைகள் காய்கறிகளை கொண்டு செல்லும் பொழுது மனதுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அதே தெருவில் ஒரு சில கடைகள் பார்த்தால் கூட்டம் ஆலயம் மோதுகிறது. அவரும் அதே காய் தான் விற்கிறார், இவங்களும் அதே காய் தான் விற்கிறார். ஏன்? எதற்காக? வாங்குங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஏதோ வாங்கினால் அவர்கள் பிழைப்பு போகும் அல்லவா? பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். தேடிச் செல்வார்கள். பெரிய கடையில் தான் நல்ல பழம் கிடைக்கும். ஆனால் இன்று ரோட்டில் மேல் விற்று கொண்டு வரும் அன்றாட வயிற்று பிழைப்பவர்கள் வாழைப்பழம், அன்னாச்சி பழம், மாங்காய், மாதுளை, ஆப்பிளை, வகை வகையாக வாழைப்பழம் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அவர்களிடம் பேரம் பேசுவார்கள். பேசினாலும் அவர் ₹10 எடுத்தாலும் கொடுப்பார், ₹20 கேட்டாலும் கொடுப்பார், கிலோ கணக்கில் கேட்டாலும் கொடுப்பார். அவருக்கு தேவை அன்றைய வியாபாரம் நடக்க வேண்டும். இவ்வளவுதான் கணக்கு. நாம் கௌரவத்தை பார்ப்பதை விட பொருளை பார்ப்போம். ஒரு அம்மா சொல்கிறாங்க, நேற்று பெரிய கடையில் தான் 2 ஆப்பிள் வாங்கிட்டு போனேன், அரிஞ்சால் எல்லாமே உள்ள கருப்பாக கிடக்கு. இவர்கிட்ட வாங்குகிறோம், மறுநாள் நான் இப்படி இருக்குண்ணா. அப்படியாம்மா, சரி கொடு, வேறு தரேன். ரெகுலராக டெய்லி வரது. நான் என்னம்மா பண்ணுறது? சரி பரவாயில்ல சொல்லிட்டு வாங்குறவங்களும் உண்டு. இப்படி வயிற்றுக்காக வாழ்பவர்களுக்கு நாம் வாழ்வாதாரத்தை பகிர்ந்து கொள்வோம். அவ்வளவுதான். அவரிடம் காசு பணம் கொடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. வாங்கும் பொருளை கண்டிப்பாக காய்கறிகள் பச்சை பசேல் என்று இருக்கிறது. பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். என்னப்பா நம்ம தெருவில் 1500 குடும்பம் இருக்குதுன்றாங்க. இந்த ₹100 காய்கறி விற்காமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பையன் ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு போகிறான், கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போகிறான். எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது. ஏன்? எதுக்காக? இப்படி எல்லாம் நம் சுயநலத்துக்காக வாழ வேண்டும்.
குடும்பத்திற்காகத்தான் வாழ்கிறோம். அதில் 10 ரூபாய் இருந்தால் பூண்டு வாங்கலாம். இதை யோசித்து செயல்படுங்கள். கடையில் செல்கிறீர்கள், அவர் பில் போடுவார். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வெண்டைக்காய், கோவக்காய் அப்படின்னு பில் லைனாக போடுவார். அம்மா 250 ரூபா ஆச்சுமா, இந்தாங்க. அது என்ன விலை, ஏது விலை கேட்குறதில்ல, அவர் கரெக்டாக கொடுத்துருவார். ஆனால் அதே பொருள் இங்கே நாம் பேரம் பேசி வாங்கினாலும் வாங்க மனம் கிடையாது. இதற்காகவே என் மனதில் பட்டதை பேசுகிறேன். நீங்கள் நினைத்து கொள்ளலாம், ஆமாம் இந்த அம்மா வாங்குறாங்க. நான் பார்க்கக்கூடிய குடும்பம், என் பொண்ணு பார்க்குறாங்க, அவங்க எங்கே வாங்குறாங்க எங்கே வாங்கன்னு நான் கேட்கவும் மாட்டேன். அவங்க கூட தான் பார்க்கட்டும், பதிப்பட்டத்தை நான் வேணான்னு சொல்லலையே. நியாயம் எல்லாருக்கும் ஒன்று தானே. பூண்டு ரோடு மேலே வரும், 100 ரூபா கிலோ, 80 ரூபா கிலோ வாங்குவோம், நல்லாயிருக்கும். ஆழ்வெளி கிழங்கு வருது வாங்குவேன், எல்லாம் உடல்நலத்திற்கு நல்லது. வேர்க்கடலை வண்டிகள் கத்திக்கொண்டே போவார்கள், வேர்க்கடலை வாங்குவோம், சக்கரவள்ளி கிழங்கு. இப்படி நாம் சாப்பிடும் உணவை வாங்கினால் இதனால் நம்மால் ஒரு குடும்பம் பிழைக்கும். அதைத்தான் சொல்கிறேன். பீச்சுக்கு போகிறோம், ஒரு சோளக்கதிர் 50 ரூபான்னா கூட வாங்குவோம். ஏன், அந்த பக்கத்தில் கடை கிடையாது, அது 20 ரூபா கூட மதிப்பு கிடையாது, 50 ரூபா கொடுத்து வாங்குவோம். அதே 50 ரூபா வீட்டாண்ட வாங்குவோமா, வாங்க மாட்டோம். இப்படி தான் ஒவ்வொருவரும் அன்றைய வாழ்வாதாரத்திற்காகவே வாழும் மக்கள் அதிகம். அதனால் தான் நான் எப்பொழுதும் நல்லா இருக்குமா காய்கறி வாங்கிட்டு, கொத்தமல்லி நல்லாயிருக்கு, புதினா நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு வாங்கிக்கலாம். அம்மா என்னை பார்த்து கேட்பாங்கம்மா வாங்க, நல்லா இருக்குதா வாங்கிக்கடா, அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்போ கட்டும், நீ வாங்கிக்கோ. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா நல்லாயிருக்கும். சரி நம்ம